Hello my dear students, இந்த வீடியோவில் CBSE Grade 10 Maths எடுக்க போகிறேன். Chapter 1 Real Numbersல Exercise 1.1ல இருக்க Second Example. Show that every positive even integer is in the form of 2q and that every positive odd integer is in the form of 2q plus 1 where q is the some integer. ஸோ இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட் அந்த வேர்ட்டே பார்த்தாலே என்னது நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்கள். let a be any positive integer. ஸோ யூக்ளிட் அல்காரிதமில் a அப்படின்றத வந்து எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஏன்னா a ஈக்குவல் டு bq ப்ளஸ் ஆர் அதுதான் நம்ம வந்து ஃபார்முலா. அதில் வந்துட்டு ஏன்ற நம்ம எதுவும் மென்ஷன் எனி பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன வேணால் இருக்கலாம். b வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏன்னா bq ப்ளஸ் ஆர் அந்த b இருக்கிறதுல ரீப்ளேஸ் பண்ணி 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் உங்களோட டிவைசர். எனி பாசிட்டிவ் இன்டீஜர் அதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் இதில் வந்து அந்த யூக்ளிட் லெம்மாவோட நம்ம ஃபார்முலா. ஓகேவா. இதில் அந்த 2 வந்து என்னது பி டிவைசர். ஸோ இதில் ரிமைண்டரோட ரேஞ்சஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி. நமக்கு பியோட வேல்யூ சொல்லிட்டாங்க 2. ஓகேவா. அந்த ஃபார்முலாவில் பி இருக்கிறதுல தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி 2. அப்போது நமக்கு வேல்யூ என்னெல்லாம் வரும். 0 கம்பல்சரி வரணும். 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருக்கணும். ஸோ 0 கம்பல்சரியாக வரும். லெஸ் தேன் 2. ஸோ 0க்கும் 2க்கும் இடையில முன்னாடி இருக்க வேல்யூ என்னது. 2க்கும் முன்னாடி இருக்க வேல்யூ என்னது 1. ஸோ அந்த 2 வேல்யூ தான் இருக்கும். ஸோ 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 0 அண்ட் 1 மட்டும் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ 2 இங்கே ஒரு ஆட் நம்பர் இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 2 ஒரு ஆட் நம்பரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும். ரிமைண்டர் 1 வரும். அதுவே ஒரு ஈவன் நம்பர் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும். 0 வரும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ரிமைண்டர் வரத்துக்கு உங்களுக்கு 2 சான்சஸாக இருக்குது. எய்தர் 0 ஆர் 1 அதுதான் அங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ 2 டேபிள்ஸில் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 டேபிள்ஸ்னாலே என்னது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் வரது எல்லாமே உங்களுக்கு வந்து 2 டேபிள் சால்வ் ஆகும். ஆட் நம்பர்ஸ்னால் சால்வ் ஆகாத ரிமைண்டர் 1 வரும். அதே தான். ஸோ எய்தர் 0 ஆர் 1. ஈவன் நம்பரை சால்வ் பண்ணிங்கன்னா 0 வரும். ஆட் நம்பர்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா 1 வரும். அந்த கண்டிஷனை தான் இங்கே போட்டிருக்காங்க. இஃப் ஆர் ஈக்குவல் டு 0னா ஏ ஈக்குவல் டு 2q. ஏன்னா இங்கே பிக்கு பதில் 2 ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க சால்வ் பண்ண சொல்லி. நெக்ஸ்ட் இஃப் ஆர் ஈக்குவல் டு 1 எப்போனா ஏ ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1 அதாவது ஆட் இன்டீஜர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 2n அது ஈவன் நம்பர்ஸ்க்கு டிவிசிபிலிட்டி ஆஃப் 2 பாருங்கள். ஒன்லி ஈவன் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் 2n ப்ளஸ் 1. ஸோ 1 வந்து ரிமைண்டர் லீவ் பண்ணும். இந்த ஈவன் நம்பர் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். இங்கே n இருக்கிறதுல ஈவன் நம்பர் ஆட் நம்பர் எல்லாமே போடுங்க. ஆனால் வந்து ஆன்சர் வந்து ஈவன் நம்பர் மட்டும் தான் கிடைக்கும். இன்டீஜர்னால போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஆட் நம்பர்ஸ் பாருங்கள் 2n ப்ளஸ் 1. ஸோ 2 இன்ட்டு n நம்பர்ஸ் எதுனாலும் போட்டுக்கோங்க. ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இதே கான்செப்ட் தான். ஏன்னா என்னுக்கு பதிலாக q ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு a ஈக்குவல் டு bq ப்ளஸ் ஆர் அந்த ஃபார்மெட்டில். ஸோ இந்த டேப்லெட் காலம் பாருங்கள். கிளியராக தெரியும் n ரீப்ளேஸ் பண்ணால் ஈவன் நம்பர் ஆட் நம்பர்ஸ் என்னெல்லாம் கிடைக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க கண்டிஷனை வந்து நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எழுதணும் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு 2q தட் இஸ் ஈவன் நம்பர் இன் திஸ் ஃபார்ம் we call it as even integers because even numbers are ஆன்சராக கிடைக்கிறதுனால even integers. ஸோ நம்ம 2ஆல் என்ன டிவைட் பண்ணாலும் எந்த வேல்யூ டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் அது மீனிங். தென் இஃப் ஏ ஈக்குவல் 2q ப்ளஸ் 1 ஆட். ஏன்னா நம்ம டிவிடெண்ட் ஏ இருக்குல்ல அது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னது ஆட் வேல்யூ ரிமைண்டர் வந்து 1 லீவ் கண்டிப்பாக லீவ் ஆகும். அதனால தான் இதுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு 2q ப்ளஸ் 1 ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக 1 லீவ் ஆகும். அதனால தான் இது வந்து ஆட் இன்டீஜர் அப்படின்றாங்க. இன்னும் டிவிசிபிலிட்டி செக் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா டிவிசிபிள் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் தான் வந்துட்டு எண்டில் இருக்கும். ஸோ அது இல்லாத பட்சத்தில் ஆட் நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா எண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆட் நம்பர் தான் ஆன்சர். ஸோ இந்த மெத்தட் பாருங்கள். ஆஸ் பர் யூக்ளிட் அல்காரிதம் அந்த ஏ பை பி அந்த ஃபார்மெட் எடுத்துக்கோங்க. ஏ வந்து எனி நம்பர் பி ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் வந்து ரிமைண்டர் இதுதான் வரும் அப்படின்னு தெரியும் நமக்கு. 2நாலே ஒரு 0 அண்ட் 1 மட்டும் தான். ஸோ இந்த ஃபார்முலாஸ் பாருங்கள். ஏ இருக்கிறதுல எனி வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி ஈவன் நம்பர் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஸோ 10 போட்டோன்னா நமக்கு வந்து ரிமைண்டர் 0 வருது. ஸோ 11 போட்டு பார்க்குறாங்க. ஆன்சர் வந்துட்டு 1 வருது. கிடைக்குவா 2q1 அந்த ஃபார்மேட்லேயே கிடைக்கிறாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 32 போட்டு பார்க்கலாம் ஈவன் நம்பருக்கு. ஸோ 32 போட்டால் உங்களுக்கு வந்து ரிமைண்டர் லீவ் ஆகுது. ஓகேவா. ஸோ ரிமைண்டர் உங்களுக்கு கிடைக்கிறது 0ன்ட்டு. சாரி. நெக்ஸ்ட்டு 35 போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இது வந்து பி. நெக்ஸ்ட் இது வந்து ஏ. ஏ வந்து எனி இன்டீஜரில் என்ன நம்பர்னாலும் போட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து என்னது டிவிசிபிலிட்டி பை 2ல் ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் தான் வரும்.
ஸோ இன்னொரு சின்ன டிப்ஸு என்ன சம் கேட்டாலும் சால்வ் பண்ண தெரியணும். இப்போ 2q + 1 பதிலாக இப்போ 4q அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 0 1 2 3. இப்போ சப்போஸ் 3q இருந்துச்சுன்னா 0 1 2 டிவைசர் பியோட வேல்யூ பொறுத்து அந்த ரேஞ்சஸ் சேஞ்ச் ஆகும். 0 <= or <b. இந்த எக்ஸாம்பிள்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.